அகத்திப்பூவை நம்ம இந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு இதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் பொடியாக. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிடைக்கும்போது வாங்கி செய்யுங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் இது நல்லா வணக்குங்க. நம்ம எப்பவும் செய்கிற பொருள் தான், வேறு ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் இல்லை. கசக்காது, நல்லாயிருக்கும். அகத்தி கீரை கூட கொஞ்சம் கசக்கும். பூ வந்து நல்லாயிருக்கும். பூவை வந்து நீங்கள் காம்பை நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதாவது நறுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கழுவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கழுவக்கூடாது. முதவே வந்து நீங்கள் பூவை கழுவிட்டு அப்புறம் நறுக்குங்க பொடி பொடியாக. இப்போ நீங்கள் இதை போடுங்க. போட்டு நல்லா வணக்கி விடுங்க. தண்ணி லைட்டாக தெளிச்சிங்கன்னா போதும், நிறைய ஊற்ற வேண்டியதில்லை. இது நல்ல கலரு சூப்பராக இருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது நல்லா வணங்கணும்னா வயலட் கலர் மாதிரி ஆகிடும். மெரூன் கலரில் இருக்கிறது வயலட் கலர் ஆகிடும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுட்டேன். நீங்கள் பார்த்துட்டு தகுந்த மாதிரி உங்களுக்கு 2 வேணுன்னா 2 போட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் மாறிக்கிட்டே இருக்குது. லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். பூ சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டு இறக்கி வைக்கிறது தான். சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும். கிடைக்கும்போது செய்யுங்க. இது சொன்னா தான் தெரியும் அகத்திப்பூ